Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. மதுரை மேயரின் கணவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்கலாம். மாரிச்சாமி, இந்த வழக்கின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு அரசியலில் பெரிய பூகம்பத்தை கிளப்பிய செய்தி ஒன்று இருக்கிறது. அது மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு வழக்கு. சமீபத்தில் இது கண்டறியப்பட்டு இதில் 17 பேருக்கு மேல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் மதுரை மாநகராட்சியின் மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் இதில் சிறையில் இருக்கிறார்கள். இவர்கள் தொடர்ந்து ஒருவராக ஜாமீன் கோரி மனுக்களை தாக்கல் செய்து வருகிறார்கள். அதில் தற்போது மேயரின் கணவர் பொன் வசந்த் மற்றும் பில் கலெக்டர் ரவிச்சந்திரன் ஆகியோர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை நீதிபதி சிவகட்டாட்சம் முன்பு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பில் இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது, ஏனென்றால் இந்த வழக்கானது விசாரணையில் இருந்து வருகிறது, ஆகவே அது என கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மதுரை மாநகராட்சி வரி முறைகேடு வழக்கில் கைதாகி மதுரை சிறையில் உள்ள மதுரை மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் மற்றும் பில் கலெக்டர் ரவிச்சந்திரன் ஆகியோர் ஜாமீன் கோரி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு வருகிற 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.